பகுதியை சேர்ந்த ஜான் ஜெபராஜ் காந்திபுரம் பிராஸ்பெக்ட் ரோட்டில் உள்ள கிங் ஜெனரேஷன் சர்ச்சில் பாதிரியாராக உள்ளார். கிறிஸ்தவ பாடல்கள் மூலம் இளைஞர்களை கவரும் விதமாக பாடி மத போதனைகளில் ஈடுபட்டு பிரபலமானவர் பாதிரியார் ஜான் ஜெபராஜ். இவர் கோவை மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கேரளா, கர்நாடகா போன்ற அண்டை மாநிலங்களுக்கும் சென்று இசை நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார். இந்த நிலையில்தான் 11 மாதங்களுக்கு முன்பு நடந்த சம்பவத்தை தொடர்புபடுத்தி தற்போது பாதிரியாருக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. கோவை GMH பகுதியில் உள்ள அவரது வீட்டில் கடந்த 2024ஆம் ஆண்டு மே 21ஆம் தேதி நடந்த பார்ட்டி ஒன்று தனது மாமனாரால் தத்தெடுக்கப்பட்ட 17 வயது சிறுமிக்கும் அச்சிறுமியின் வீட்டு அருகே உள்ள 14 வயது சிறுமிக்கும் பாலியல் தொல்லை அளித்ததாக ஜான் ஜெபராஜ் மீது புகார் எழுந்துள்ளது. சிறுமிகள் வீட்டில் விளையாட வரும்போதெல்லாம் பாதிரியார் ஜான் ஜெபராஜ் பலமுறை பாலியல் ரீதியாக தொல்லை செய்ததாகவும் இந்த விவரத்தை வெளியே சொன்னால் கொன்று விடுவதாக மிரட்டியதாகவும் சொல்லப்படுகிறது. பாதிரியாரின் தொடர் பாலியல் தொல்லையால் அதிர்ச்சி அடைந்த பக்கத்து வீட்டு சிறுமி தங்களது பெற்றோரிடம் அழுது கொண்டே நடந்தவற்றை கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட சிறுமியின் தகவலை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அவரது பெற்றோர் கோவை மத்திய மகளிர் காவல் நிலையத்தில் பாதிரியார் ஜான் ஜெபராஜ் மீது புகார் அளித்தனர். விசாரணையில் வீட்டில் நடந்த பார்ட்டியின் பொழுது 17 வயது சிறுமியையும் அவருடன் இருந்த 14 வயது சிறுமியையும் ஜான் ஜெபராஜ் பாலியல் சீண்டல் செய்தது உறுதிப்படுத்தப்பட்டது. இதனை அடுத்து அவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்வதை அறிந்த ஜான் ஜெபராஜ் தலைமறைவானார். இந்த நிலையில்தான் ஜான் ஜெபராஜ் தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி, தென்காசி உள்ளிட்ட பகுதிகளில் பதுங்கி இருக்கலாம் என போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்திருப்பதாக கூறப்படும் நிலையில் தனிப்படை போலீசார் தென் மாவட்டங்களை முகாமிட்டு தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். கிறிஸ்தவ மத போதகர் 17 மற்றும் 14 வயது சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தடயம் தி டாக் பிரைஸ்